Welcome to Subas. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சின்னதாக விலாக் மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச்சு, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கிளினிக் விலாக்னா இருக்குது, அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சுமையா இந்த கோவிட் பற்றி சில அவேர்னஸ்னால் சொல்லுவாள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்னால் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் இருக்கிறதுனால சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. லன்ச்சையும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன லன்ச்சுனா சிக்கன் குருமா தான். ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் குருமா போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் டீட்டெயில்ஸாக போய் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சுனா விட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனுக்கு சிக்கன் குருமாவுக்கு கறி லீவ்ஸ் போட்டால் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் நான் 2 தக்காளியை நான் கையாலே நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடுறேன். இப்படி போடுறதுனால சீக்கிரமாக அது குக் ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு நான் தயிர் சேர்க்குறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தயிரோட வெங்காயம் தக்காளி நல்லா நம்மளுக்கு குக் ஆகணும். மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டாலும் போடலாம், போடாமல் இருந்தாலும் சிக்கன் குருமா நல்லாயிருக்கும். போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் உருளைக்கிழங்கு போட்டுங்க. நான் இன்றைக்கி குக்கர்லனா செய்யலை, டைரெக்டாகவே வேக வச்சிடலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் அரை மூடி தேங்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தேங்காயோட பாதாம், முந்திரி, கசகசா அதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. பாருங்கள், நல்லா சிக்கனும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் சூப்பராகவே நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம சிக்கனை பொறுத்த வரைக்கும் இந்த எலும்புலேருந்து இந்த கறி நல்லா சாஃப்டாக பிரிஞ்சு வந்தால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் சிக்கனை பொறுத்த வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் பத்தாட்டி கொஞ்சோன்னு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாதாம், முந்திரி, கசகசா, கொஞ்சோன்னு தேங்காய் வச்சு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துங்க. சேர்த்து கொஞ்சோன்னு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாதாம், முந்திரி சேர்த்ததுனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா நைஸாக அரைச்ச தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட்டில் இறக்க போகிற சமயத்தில் லைட்டாக மெழுகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். வேணும்னா லெமன் ஒரு ஆஃப் பழம் புழிஞ்சு விட்டுக்குங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லன்ச்சு முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு மாடிக்கு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ லன்ச்சுனா முடிஞ்சிருச்சு. ஒரு ஈவினிங் போல் நாங்கள் மாடிக்கு போனோம். மாடிக்கு போயிட்டு சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நோம்புக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது தான், நோம்பு வச்சுட்டு எதுவுமே க்ளீன் பண்ண முடியல. அதனால் சரி இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். ஒட்டடை அடித்தோம். இன்னும்
சேரு, அதுக்கப்புறம் டேபிளு, கதவு எல்லாத்தையும் நல்லா A to Z நல்லா க்ளீன் பண்ணி மோப் போட்டு வரலான்னு சொல்லிட்டு மோப் போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடைன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜாமானா வந்து அப்படியே அங்கங்கே கிடந்துச்சு. அதை எல்லாத்தையும் நல்லா அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஜன்னல் சைடுனா நல்லா ஒட்டடை அடித்தாச்சு. செல்ஃபு, அதுக்கப்புறம் மாடியில் வந்து ரேக் மாதிரினா இருக்கும், அது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சேர் வந்து இது வந்து மாடியில் இருந்ததுனால யாரும் யூஸ் பண்ணலை. சரி, இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்காக வெளியில் போட்டிருக்கோம். பால்கனினா நல்லா கூட்டி விட்டாச்சு. நல்லா கூட்டி விட்டு இந்த சைடு எல்லாத்தையும் ஒட்டடை அடித்தாச்சு. பாருங்கள், இந்த செடி வந்து நல்லா க்ரோத் ஆகிருக்கு. முன்னாடி நாங்கள் வெட்டி விட்ருந்தோம், இப்போ நல்லா க்ரோத் ஆகிட்டு நல்லா பச்சை பசேன்னு வளர்ந்துருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஐனிங் டேபிள்லனா கிளாத்தனா வேறு கிளாத்து மாற்றிட்டு அது அடியிலனா நிறையா ஒட்டடை இருந்துச்சு, அதையும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ், அதுக்கப்புறம் சேரு, டேபிள் ஃபேன் எல்லாத்தையும் வெளியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது இங்கே வந்து மோப் போட்டு க்ளீன் பண்ணி வந்துடலாம். இது வந்து எங்கள் வீட்டு மாங்காய் மரம். இந்த சீசனில் வந்து அதிகமாக மாங்காவே காய்க்கவே இல்லை, சும்மா கொஞ்சம். ஆனால் ஓரளவு காய்ச்சிருக்கு. ஆனால் இந்த சைடு எதுவுமே காய்க்கலை, ஆப்போசிட் சைடு தான் நிறையா காய்ச்சிருக்கு. நான் இன்னொரு வாட்டி எடுத்தேன்னா அந்த சைடில் உள்ள மாங்காய்னா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடித்தாச்சு. மாடியில் ஸ்டெப்ஸையும் நல்லா டெட்டாயில் ஊற்றி நல்லா தொடச்சாச்சு. டெட்டாயில் ஊற்றி தான் மாடியும் க்ளீன் பண்ணோம். அதே மாதிரி டெட்டாயில் ஊற்றி இங்கேயும் தொடச்சாச்சு, அதே மாதிரி கீழேயும் தொடச்சாச்சு. அதுக்கு இடையில வந்து நாங்கள் வந்து தம்பிக்கு வந்து ஃபஸ்ட் க்ரைலேருந்து வந்து சில ட்ரெஸ்ஸு வந்து ஆர்ட்ரு போட்டிருந்தோம். ஏன்னா இப்போ லாக்டவுனாக இருக்கிறதுனால கும்மானம்னா போக முடியல. ஏன்னா ரஃப்யூஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸு தேவைப்படும், அதனால் நெட்லேயே வந்து ஆர்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், நெட்டில் ஆர்ட்ரு பண்ணது சூப்பராக இருந்துச்சு. கிளாத்தும் சரி நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது எல்லோவில் பிளாக் கலர், அதுக்கப்புறம் இது ப்ளூ கலரில் ரெட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் அனிமல்ஸ்னால் போட்டிருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. காட்டன் தான், ப்யூர் காட்டன். சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், வெளிய மாஸ்க் போட்டுக்கிட்டு கும்பகோணம்ல வாங்கலாம். இது சிமாட்டில வாங்கணும். நான் எதுல வாங்கணும்? ஃபர்ஸ்ட் கிரைல வாங்கணும். இது தம்பிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைல வாங்கினது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிரைல வாங்கினா இது இருக்கும். பாருங்க, ஒன்றை தேய்ச்ச நீங்கள் கைகளை வாஷ் பண்ணிட்டு இதில் போகணும். மாஸ்க் மறக்காம மாஸ்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பண்ணுங்க. Thanks for watching.